அந்த காலத்திலேயே எங்க சித்தப்பா இருக்காருல்ல, அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. அதான் லவ் பண்றதுல சகஜம் தானே. அட சின்ன, அப்படி இல்ல. எப்படி தெரியுமா, லவ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அப்புறம் அந்த பொண்ணும் கட்டி வைக்கிற மாதிரி தெரியலையாட்டிருக்கு. அதனால அந்த பொண்ணு வயசு வரத்துக்கு முன்னாடியே போய் இழுத்துட்டு வந்து தாலி கட்டி வச்சுக்கிட்டாரு. என்ன சின்ன, இது என்னது குழந்தை திருமணமா? அட அந்த காலத்துல அப்படி அவர் பண்ணியிருக்காரு. சரி லக்ஸு, எனக்கு ஒரு டவுட்டு. என்னல சின்ன? சரி, அப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்றல்ல, அப்புறம் அவங்க வயசுக்கு வந்தாங்களா இல்லையா? அட சின்ன, வராமையா இருப்பாங்க. சரி லட்சோ, அதுக்கு சீர்லாம் பண்ணாங்களா இல்லையா? எனக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சிச்சு. இரு லக்ஸு, மாம்ஸ்ட கேட்போம். மாம்சே, என்னம்மா சொல்லு. உங்க தம்பி வைஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சீர் வச்சாங்களா இல்லையா? என்ன சீருமா? லக்ஸு நீ ஏன் கேள் லக்ஸு. அட அப்பா, சித்தப்பா தான் சித்திய வயசு வரத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான் அப்புறம் சித்தி இதை வயசுக்கு வந்து சீர் வச்சாங்களா இல்லையா? அட அதுவாமா, இவனே நல்லா சீரும் சிறப்புமா நல்லா பண்ணிட்டாமா. பாத்தியா லக்ஸு? பாரு, அந்த காலத்திலேயே வைஃபுக்கு சீர் செஞ்சு எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆமா ஆமா, அவங்க லவ்ஸ் அப்படி. இப்பயும் தான் இருக்காங்களே சில பேரு, எங்க செய்யறதே இல்ல பொண்டாட்டிங்களுக்கெல்லாம். இன்னமும் எங்க சித்தப்பா சித்தி சொல்றதுதான் கேட்பாரு தெரியுமா? அப்படிதான் இருக்கணும் லக்ஸு. ஆனா நான் ஒருத்தரை கட்டிட்டு வந்திருக்கேனே, அவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேனே தெரியல. எது சொன்னாலும் வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் கூட இருக்கிறது இல்ல, சவாரி சவாரின்னு ஓடி போயிடுறாரு. விடு லக்ஸே, எதுக்கு இப்படி நீ அண்ணனை திட்டிட்டு இருக்க? அவரு உங்களுக்காக தானே கஷ்டப்படுறாரு. கஷ்டப்படுறாருதான், இருந்தாலும் கூட இருக்கணும்ல. விடு லக்ஸே, அதெல்லாம் மாறும். ஆனா லக்ஸே, ஆனா நீ உன் தம்பி இப்படி எல்லாம் அடிச்சிருக்க கூடாது, பாவம் அவன். ஏன் பிரபா, அவளா பாவனா பாவம்? கொஞ்சமாச்சும் சொல்ற பிச்சை கேட்கறான் அவன். எதுக்குதான் இப்படி அடங்காம தெரியறான்? அதனால தான் நல்லா 2 வச்சேன். அப்படி சொல்லி லக்ஸு, 4 முடியெல்லாம் அப்படி வைக்கிறதுக்கு ஆள் இல்ல, அதனால தான் இப்படி ஆடிட்டு தெரியுது. ஏன் சொன்னே, இப்போ உன்னை யாராச்சும் என்னை பத்தி இழுக்க சொன்னாங்களா? நான் பாட்டுக்கு இங்க தானே பேசிட்டு இருக்கோம், நீ ஏன் நீ தேவையில்லாம என்ன இழுக்கிற? என்ன பண்றது 4 முடி, உன்னைய பத்தி 2 வார்த்தையாச்சும் பேசினாதான் எனக்கு அன்னைக்கு தூக்கமே வருது. பாத்து பாத்து கழுத்து உடஞ்சிர போகுது. லட்சுமி, என்னப்பா சொல்லு. உங்க ஏரியா பக்கம் எது ஏதாச்சும் லேண்ட் இதுன்னு சொல்லுமா. ஏன் மாம்சே, வாங்க போறீங்களா? ஆமாமா, நானும் உன்னை இங்க தனியா இருந்துகிட்டு என்ன பண்றது. லக்ஷ்மியோட வீட்டில் தான், ஊரில் தான் நிறைய பேர் நம்ம சொந்தக்காரங்களும் இருக்காங்க. அதான் பேசாமல் அங்கேயும் செட்டில் ஆகலான்னு பார்க்குறேன். அதுக்கு தான் லேண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வாங்கி ஒரு வீட்டை கட்டி வந்துடலாமான்னு பார்க்குறேன். வந்துருங்க வந்துருங்க மாம்சே, உங்களுக்கு என்ன லேண்டு தானே, நான் பார்த்து சொல்கிறேன். சரிம்மா. அவனையும் இங்கேருந்து கொஞ்சம் பிரித்து வச்சாதான் கொஞ்சம் அடங்கி இருப்பான், அதனால தான். சரிங்க மாம்சே. எவ்வளோ நேரமா இப்படி வெளியே இருக்க போறீங்க? உள்ளதான் வாங்கல, வந்து கொஞ்ச நேரம் படுக்கலாம்ல. இல்லங்கப்பா, நாங்க இங்கே இருக்கோம், இங்க தான் நல்லா கொஞ்சம் காத்தோட்டமா ஃப்ரீயா இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. என்ன 4 முடி சிங்கிள் கொடுக்குற? உமா டீ கேளு உமா. ஏன் நீ கேள? டீ தானே கேட்க சொல்றேன், கேள உமா. என்ன 4 முடி, என்ன ரகசியம் பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சின்ன, ஒன்றும் இல்லை பிள்ளை. 4 மணிக்கு டீ வேணுமா? என்ன கேட்க சொல்லுது? ஏன் 4 முடி, உனக்கு டீ வேணும்னா நீ கேட்க மாட்டியா? அதுவும் இப்போதானே நம்ம எல்லாரும் அங்கே சாப்பிட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்குமா? மிஞ்சி போனால் ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கும். அதுக்குள்ளே டீ காஃபி அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்க. என்ன சின்ன, என்னாச்சு? ஒன்றும் இல்லை லக்ஸே. சின்ன கேளு சின்ன. ஏன் 4 முடி, உனக்குலாம் வாயே இல்லையா? மற்ற நேரத்தில் மட்டும் வாய்க்கிலேயே பேசுற. யாரு சின்ன இப்படி பண்ற? கொஞ்சம் கூச்சமா இருக்கு சின்ன. யாருக்கு? உனக்கு கூச்சம்? அப்பா லக்ஸே, இங்கே 4 மணிக்கு டீ வேணுமா? ஏன் பிரபா, அது ஏன் டீ கேட்டிருக்கலாம்ல? இல்ல லக்ஸே, கேட்கறதுக்கு கொஞ்சம் இதா இருந்தது. எப்பயுமே கேட்டு வாங்கி குடிப்பல, அதே மாதிரி கேளு. இரு, நான் போய் வச்சுட்டு வரேன். ஏப்பா, பால் இருக்கா வீட்ல? இருக்குமா, எதுக்கு? இல்லப்பா, டீ போட்டு குடிக்கலாம்னா. டீ தானே, உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் போய் போட்டு வரேன். அட உனக்கு ஏன்பா கஷ்டம், நானே போய் போட்டு வரேன். அட இருமா, நான் போய் போட்டு வரேன், நீங்க உட்காந்து பேசிட்டு இருங்க. ஏன் லக்ஸே, உங்க அப்பா டீ நல்லா போடுவாரா? ஆனா 4 முடி, உனக்கு கொழுப்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. ஆமாப்ல, 4 முடிக்கு சரியான கொழுப்பு தான். ஏண்டி, டீ நல்லா இருந்தா நீங்க குடிக்கவே மாட்டீங்களா? நான் மட்டும் தான் குடிப்பேனா? சரி. அதெல்லாம் கவலைப்படாத 4 முடி, என்ன விட எங்க அப்பா சூப்பரா டீ வைப்பாரு. நல்லா ஏலக்காய் இன்ஜின் போட்டு தான் வைப்பாரு எப்பயும். ஓ அப்படியா? அப்பனா சரி. எனக்கு தெரிஞ்சு இப்பவே 4 முடிக்கு வாயில சல்லு ஊத்த ஆரம்பிச்சிருக்கோம். நீ வந்து பாத்தியா என் வாயில சல்லு ஊத்துதுன்னு உனக்கு தெரியுமா? பிளே சீக்கிரம் கொடை எடுத்துட்டு வா, பாரு ஊத்துது பாரு. ஓவராதான் பண்ணுவாளுங்க. இதுக்கு தான் அவங்ககிட்ட பேசாமே இருந்த கொஞ்ச நாள். சரி, என்ன வேணி, என்ன ஒண்ணுமே வாயை பேச மாட்டேற? அட லக்ஸ், நீங்களே பேசிட்டு இருந்தீங்க, அதான் நான் என்ன பேசுறதுனே தெரியல.
என்ன வேணிக்கா நீ இதை இருக்கவே இருக்கு நம்ம 4 முடி வச்சு சும்மா கலாச்சி விட்றத விட்டுட்டு உம்முன்னு உட்காந்துட்டு இருக்க. அதானே, ஏன் இன்னைக்கு அப்படி இருக்க? நல்லா ஜாலியா இரு. அப்படிலாம் இல்லவுமா, என்ன பேசுதுன்னு தெரியல, அதனால தான் அமைதியா இருந்தேன், வேற எதுவும் இல்லை.